தேங்க்யூ மேம். நான் ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னா, ஸ்பிரிச்சுவல் ரீடிங் புக். இது என்னன்னா, பத்ரிஜி வந்து 3 விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஏன்னா, மெடிடேஷன், புக்ஸ் ரீடிங், சச்சன சாங்கத்தியம். இது 3ஐயும் கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் நான் இந்த ஸ்பிரிச்சுவல் ரீடிங் புக்கை நான் எடுத்தேன். ஆனா இது தினமும் நானும் வீட்டுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தினமும் தியானம் பண்றேன். அதனால எனக்குள்ள நிறைய மனமாற்றங்கள் நடக்குது. அது தியானத்தை நான் அன்றாட வாழ்க்கையில ஒன்றா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த மனமாற்றம்ன்றது பௌதிக வாழ்க்கையிலும் எனக்கு தெரியுது. நான் மெடிடேஷன் நிறைய பண்றதுனால எனக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்குது. அதே நேரத்துல நான் ஹாப்பியா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த பௌதிக வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற அந்த ஞானம் எனக்கு தெரியுது. அதனால இந்த உள்ள நடக்கிற இந்த மாற்றம் தான் இந்த பௌதிக வாழ்விலும் நடக்குதுன்ற அந்த ஞானம் எனக்கு தெரியுது பிகாஸ் ஆஃப் மெடிடேஷன். அதனால மெடிடேஷன் நான் ரெகுலரா என்னுடைய பார்ட்ல ஒன்னா நான் தினமும் ஃபாலோவரா இருக்கிறேன். அடுத்தது என்னன்னா, புக்ஸ் ரீடிங் சொல்லியிருக்கிறாரு பத்ரிஜி. ஆனா புக்ஸ் ரீடிங்ன்றது எனக்கு என்னன்னா, எல்லா அயர் மாஸ்டரும் அவங்களுடைய தியானத்தின் மூலமா கிடைச்ச அனுபவத்தை தான் புத்தகங்களா எழுதி இருக்கிறாங்க அப்படின்ற ஞானம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், புக்ஸை நான் ஹோல்ட் பண்ணிட்டு, இப்போ படிக்கிறத நான் ஹோல்ட் பண்ணிட்டு எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்க ஆரம்பிச்சேன். அதை நான் என்னன்னா, அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்கும்போது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் இல்லைங்களா. அதனால நான் எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்க ஆரம்பிச்சேன். ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சீனியர் மாஸ்டர், எனக்கு சிவியர் ஹெட்டேக்கு, எனக்கு வந்து நான் டெய்லியும் 3 hours மெடிடேஷன் என்ன ஒரு 40 days பண்ணேன், எனக்கு அந்த தலைவலின்றதே இப்ப இல்லை, நான் ஹாப்பியா இருக்கேன். இன்னொரு மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வயிற்றுல பெரிய கட்டி இருந்தது, ஆனா பத்ரிஜி என்ன சொன்னாரு, நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் டாக்டர் வீட்டுக்கும் போகல, மெடிசனை எடுத்துக்கல. அது நான் நிறைய தியானம் பண்ணுவேன். 3 hours இல்லை, 40 days இல்லை, நிறைய தியானம் பண்ணுவேன். நான் வந்து பௌர்ணமி தியானம், அமாவாசை தியானம், பிரமிடுக்குள்ள தியானம் இதெல்லாம் நிறைய பண்ணுவேன். ஒரு நாள் எனக்கு சூட்சுமமா எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. இந்த கட்டியெல்லாம் தானாவே சரியா ஆப்ரேஷன் மூலயமா சரியாயிடுச்சு. சூட்சுமா ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஏன்னா அந்த வடு கூட என்கிட்ட இல்லை அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்னாங்க. இன்னொரு மாஸ்டர் என்ன சொல்றாங்க, எனக்கு மார்கழி மாசம் ஆனாவே எனக்கு சிவியரா பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும், என்னால மூச்சு விடக்க கூட சிரமமா இருக்கும், நான் ஐசியூல ஆக்சிஜன் மானிட்டர்ல தான் இருப்பேன், ரொம்ப நரக வேதனையா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதனால் தினமும் நான் மெடிடேஷன் பத்ரிஜி மூலயமா இந்த ஆனாபானசதி மெடிடேஷன் நிறைய பண்ணியிருக்கேன், பண்ணேன். அதனால எனக்கு இந்த பிரீத்திங் ப்ராப்ளமும் என்னை விட்டு கம்ப்ளீட்டா நான் கியூர் ஆயிட்டேன் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல பிரமிடு கட்டினேன். இந்த எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணேன். நானும் கிளாஸஸ் எல்லாம் மெடிடேஷன் எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட். ஏன்னா அடுத்தது நான் என்ன செய்யணும், புக்கு படிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் எனக்கு வந்தது. ஆனா ரொம்ப நாள் ஆச்சு, ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல புக்கு படிச்சதோட அவ்வளவுதான். புக்கு படிக்கணும் எடுத்தாவே நமக்கு வந்து இது வந்து ட்ரை சப்ஜெக்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும்ல, புக்கு படிக்கணும்ன்ற ப்ராக்டிஸ் எனக்கு வரணும். ஏன்னா அந்த பௌதிக வாழ்க்கையில வந்ததுனால நமக்கு வந்து அதுக்கு டைம் படிக்கணும்ன்ற அந்த டைம் இல்லாதனால நம்ம அந்த புக்கு படிக்கிற அந்த ஹேபிட்டே நம்மகிட்ட இல்லாம இருந்ததுனால எனக்குள்ள ஒரு ஏன்னா ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா டெய்லியும் நான் புக்கு படிக்கணும், டெய்லியும் புக்கு படிக்கணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் யாருக்கு கொடுக்கணும், என்னுடைய பிரெயினுக்கு தான் நான் கொடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணேன், தினமும் மார்னிங் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour நான் படிக்கணும், நெக்ஸ்ட் டே 1 hour படிக்கணும், அதுக்கு நெக்ஸ்ட் டே 1.5 hours படிக்கணும், 2 hours படிக்கணும், இப்படிங்கிறத முதல்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால எனக்கு வந்து ஹேபிட் ஆயிடுச்சு, புக்கு படிக்கணும்ன்ற ஹேபிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது மாதிரி நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுனால டெய்லியும் புக்கு படிக்கணும் எனக்கு உள்ளுணர்வு சொல்லினே இருக்கு, அடுத்தது போய் புக்கு படி. அப்ப இப்ப புக்கு படிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது என்னன்னா, என்ன கிளாரிட்டி, என்ன புக்கு படிக்கணும் அப்படின்ற கிளாரிட்டி என்கிட்ட இல்லை. அப்ப அதுக்கு வந்து பத்ரிஜியுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 1,50,000 புக்கு படிச்ச ஸ்பிரிச்சுவல் புக்கு யூ ஃபார் எவர், அதாவது அவருடைய அந்த லோக்சம் ரம்பான்ற புக்கு நான் படிக்கும்போது எனக்கு வந்து ஞானம், நான் என்லைட்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆஹா, 1,50,000 புக்கு பத்ரிஜியே படிச்சிருக்காரு, நம்ம இன்னும் நிறைய புக்குங்கெல்லாம் படிக்கணும். சில புக்கு ஆன்மீக புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணாரு, அதெல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். முதல் நான் படிக்க ஆரம்பிச்சது வந்து
சேலத்துலதான் ஒரு யக்னம் நடந்தது. அங்கதான் அந்த மச்சலா மேடம் டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். 2 நாள்ல அந்த புக்கை கீழே வைக்கல. அந்த அளவுக்கு அவ்வளவு மோட்டிவேஷனா இருந்தது. அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தது அந்த புக்கு. ஏன்னா அதுக்கு முன்னால எனக்கு நிறைய ஏன்னா ஏன்னா நான் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கேன். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எல்லாம், நான் யாரு, எங்க இருந்து வந்தேன், ஏன் இன்னைக்கு இந்த பிரச்சனை, நான் எப்படி நான் ஆன்மீகமா முன்னேற்றம் அடைவதுன்ற நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த ரிசல்ட் இந்த ஒரு புத்தகத்துல எனக்கு கிடைச்சது. ஏன்னா அந்த ஒரு என்ட்ரின்றவரு அவனுடைய சகோதரன் மரணத்தை அவரோட தாங்க முடியாம எமோஷனலா அவருக்கு வணங்குற கடவுள்கிட்ட போயிட்டு ரொம்ப கேள்விகள்லாம் எமோஷனலா கேட்க ஆரம்பிச்சாச்சு ஜீசஸ் கிட்ட. அப்ப மேல் உலகத்தில இருந்து ஒரு ஆசான் கீழே இறங்கி வந்து, அவர் ஆச்சாரியாருன்னு சொல்றாங்க, அவர் கீழே இறங்கி வந்து அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவர் அந்த சூட்சும உலகத்துக்கு, அவர் மூலியமா ஒரு சூட்சும உலகத்துக்கே அவர் எனர்ஜி கொடுத்து அவரோட சூட்சும உலகத்துக்கே அவர் கூட்டிட்டு போய் அங்க லைவா அவருக்கு அந்த அந்த இடத்துல அங்கேயும் 7 நிலைகள், அதெல்லாம் அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த புக்கா எழுதியிருக்காங்க. அவர் என்ன இந்த பூமியில எப்படி இருக்கோ அதே மாதிரிதாங்க. பட் அங்க வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது. அங்க ஆசைன்னா ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னா அங்க யார் வின்னர் யாரு லாஸ்ட் அப்படிலாம் கிடையாது. யார் வேணும் என்ன வேணும், அவங்களுடைய ஆசைகள் ஒரு பெயிண்ட் பண்ணணும்னா அங்க எல்லாம் பெயிண்டிங் தானா அவங்களால பண்ணிக்கலாம். அங்க வெற்றி தோல்வின்றது கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த புத்தகமா எழுதியிருக்காங்க. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கினேன்னா, மரணம் என்பது ஆத்மாக்கு மரணம் என்பதே இல்ல. இந்த ஆத்மா பூமிக்கு வரும்போது இந்த பூமின்ற ஒரு பாடசாலையில அது கத்துக்கிறதுக்காக வந்தது. அந்த கத்துக்கிட்டு முடிச்ச உடனேயும் இந்த பூமியில வேலை இல்லை. அடுத்த 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 லெவலுக்கு தான் அவங்க போகணும். இப்ப நம்ம 10th படிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும், +1க்கு தான் போகணும். 10thலயே உட்கார முடியுமா? அது இல்லாம இந்த சோல் ஒரு கனெக்ஷனோட வரும். சூட்சும பாடிக்கும் இந்த பிசிக்கல் பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது என்னன்னா அது கட் பண்ணிடும். அதுதான் சில்வர் கார்டுன்னு சொல்லுவாங்க. அது மூலியமா அதை கட் பண்ணிட்டு வேற உலகத்துக்கு அது மூவ் ஆன் ஆகுது. அதனால நம்ம மரணத்தை ஏத்துக்கணும். சோலுக்கு மரணம் என்பதே கிடையாது. நம்ம எமோஷனல் ஆகக்கூடாது. அது கத்துக்க வேண்டிய பாடம் முடிஞ்சிடுச்சு. அதனால அது வெளியில வேற உலகத்துக்கு அவங்க போறாங்க. இந்த உலகம் மட்டும் இல்ல, நிறைய உலகங்கள் இருக்கு. அந்த உலகத்துல அவங்க கத்துக்க போவாங்கன்ற அந்த ஞானம் நமக்கு எல்லாருக்கும் தெரியணும். இதுல எனக்கு ரொம்ப, எங்க வீட்லயும் சில டிராமாலாம் நடந்தது. அதனால இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நெக்ஸ்ட் என்னன்னா, பத்ரிஜி மேடையில என்ன சொன்னாருன்னா, யோக பரம்பரை அப்படின்ற புக்கை எல்லாரும் படிக்கணும், இது ஆன்மீக புத்தகம் அப்படின்னாரு. யோக பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அப்ப என்ன அதுல கத்துக்கணும்னா, இதுதான் நம்மளுடைய ஜென்ம பரம்பரை, நம்ம ஆன்மாவுடைய ஜென்ம பரம்பரையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த புத்தகத்துல நான் காத்துக்கிட்டேன். என்னன்னா முழுமையடைந்த கூட்டு விலங்கு ஆன்மாக்களோ அல்லது பூர்ணாத்மால இருந்து பிறந்த ஆன்மாக்கள் அல்லது வேற்று கிரக நட்சத்திர மண்டலங்களிலிருந்து வர்ற ஆன்மாக்கள் என்று நிறைய ஆன்மாக்கள் மனித பிறவி எடுத்துட்டு வருது. இதுதான் ஜென்ம பரம்பரை அப்படின்னு சொன்னாரு. அப்ப நிறைய பிறவிகள் எடுத்த பிறகுதான், இந்த ஜென்ம பறவைகள் நிறைய பிறவிகள் எடுத்த பிறகுதான் ஆன்மா ஞானம் அடையுது அப்படிங்கிறத கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லியிருக்காங்க. இதனால நிறைய பிறவி எடுக்க வேணும் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கு என்னன்னா, முதல்ல அந்த ஆன்மா பூமிக்கு வந்த பிறகு அது டிராவல் பண்ணுது. என்ன தமோ குணம் அப்படிங்கிற, ஏன்னா இது பேபி சோல் இல்ல, அதனால அது அந்த 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 இதற்கு அது டிராவல் அதுல பிறவி எடுக்குது. தமோ குணம், அந்த தமோ குணம் என்றது உடல் சார்ந்தே இருக்கும். சாப்பிடணும், ஒரு பேபி பிறந்தா அதுக்கு அழுதா என்ன பண்ணுவாங்க, பால் கொடுப்பாங்க, அது தூங்கும் இல்ல. அது மாதிரிதான் இந்த பேபி சோல் சாப்பிடும், தூங்கும். ஆனா இது இந்த ஆத்மா கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு குழந்தை எல்லாம் பெற்றுக்கும். இதுல இருந்து இது எத்தனை பிரிவு எடுக்கணும் அப்படிங்கறது அந்த சோல் தான் டிசைட் பண்ணும். அதுக்கப்புறம் அது அப்படியே மூவ் ஆன் ஆகுது அடுத்த லெவலுக்கு. இந்த ப்ராசஸ் அது கத்துக்கிட்ட பிறகு அடுத்த லெவலுக்கு அது மூவ் ஆன் ஆகுது. அது எப்படின்னா ரஜோகுணத்துக்கு போகுது. அங்க என்னன்னா மனம் சார்ந்து அதிகாரப்பட்டு அந்த மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுலயும் நிறைய பிரிவுகள் அந்த சோலுக்கு தான் தெரியும். அந்த சோல் டிசைட் பண்ணிட்டு அதுலயும் எவ்வளவு பிரிவு எடுக்கணும்ன்று அடுத்தது மூவ் ஆன் ஆகுது. அது என்னன்னா சாத்வீக குணத்துக்கு வருது. அந்த சாத்வீக குணத்துக்கு வரும்போது என்னன்னா
அறிவு வேலை செய்யாது. அறிவு தான் ஞானமா கன்வெர்ட் ஆகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்போ இந்த 2 பிறவியும் அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அது எத்தனை பிறவி எடுத்தாலும் மற்றதெல்லாம் மறக்காது. அனுபவம் அவங்களுக்கு அப்படியே இருக்கும். நம்ம வந்து அந்த முதல் பிறவியில எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம். இப்ப நம்ம வந்து என்ன செய்யறது? நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்றது அறிவு வேலை. இந்த இடத்துலதான் யோக பரம்பரை ஸ்டார்ட் ஆகுது. இந்த யோக பரம்பரை என்பது என்ன? கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் அப்படின்ற 4 இது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம். ஆனா பக்தி யோகம்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் சாமி கும்புறது, நெய்வேத்தியம் பண்றது, படத்துக்கு பூ போடுறது, அது பக்தி இல்லை, அது ஒரு பாதை அப்படின்னு. ஆனா ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, பக்தி என்பது சுயத்தோட இணைகிறது தான் பக்தி. அதுக்கு உதாரணம் நிறைய பேரை சொல்லலாம். ஏன்னா மீராபாய் சொல்லலாம், ஆஞ்சநேயரை சொல்லலாம், ஆண்டாள் நாச்சியாரை சொல்லலாம், நம்ம இன்னும் நிறைய பேரை நம்ம சொல்லலாம். அவங்க எல்லாமே சுயத்தோட இருக்குது. இதுதான் பக்தி. சதா சர்வ காலமும் அந்த பரமாத்மாவோட இணைந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே ஃபாலோவரா இருக்கிறவங்க, அவங்களோட கனெக்ஷனா இருக்கிறவங்க, இதுதான் பக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பக்தி எங்கன்னா கர்மயோகத்துக்குள்ள போறோம். கர்மயோகத்துக்கு போகும்போது என்ன ஆகுது? நம்ம வந்து அங்கேயும் ஒரு 4 நிலை. நீங்க வந்து நீங்க கடமையை அதாவது நல்லதை செய்தா நல்லது நடக்கும், கெட்டதை செய்தா கெட்டது நடக்கும். அதாவது நீ கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? நான் செய்யறேன் அப்படின்ற உணர்வோட நீ பண்ணக்கூடாது. அந்த 4 நிலையிலும் அவங்க ஃபாலோ பண்ணி முடிக்கணும். அதுலயும் நிறைய பிறவிகள் அந்த சோல் வந்து எடுக்குது. அதுக்கு மூவ் ஆன் ஆகுது. அடுத்தது என்னன்னா ஞான யோகத்துக்கு மூவ் ஆன் ஆகுது. இது எத்தனை பிறவி? அதுல 300 பிறவி எடுக்கலாம், 3000 பிறவி எடுக்கலாம். அந்த சோல் தான் டிசைட் பண்ணணும். அடுத்தது ஞான யோகத்துக்கு மூவ் ஆன் ஆகுது. அந்த ஞான யோகத்துல என்ன நடக்குதுன்னா, அங்கேயும் ஒரு 4 நிலை தான். இங்க என்னன்னா ராமாயணம் படிப்பாங்க, மகாபாரதம் படிப்பாங்க, அவ்வன்யாசம் கேட்பாங்க. அப்போ அந்த குருகள் எல்லாம் சொல்றதெல்லாம் அங்க கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜீசஸ் கிருஷ்ணர்லாம் என்ன சொல்றாங்க? நீ வந்து உனக்கு மரணம் என்பதே இல்லை, நீ ஒரு ஆத்மா, உனக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கு, நீ இந்த உலகம் மட்டும் இல்லை, நீ வேற உலகெல்லாம் நீ சஞ்சாரம் பண்ற, நீ எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்றதை அவங்க கேட்பாங்க. அப்ப இந்த இடத்துலதான் 4 நிலை இருக்குது. என்னன்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசா, சாட்சாத்காரம். இப்போ நமக்கு எதையாவது ஒரு டவுட்னா கூகுள டச் பண்ணா எல்லா மெசேஜும் நமக்கு கிடைக்குது. அந்த காலத்துல அப்படி கிடையாது. குருகுலத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு குரு வந்து சொல்லுவாரு. அது அவங்க ஒரு பென்சில் பெண்ணு கூட கிடையாது, ஒரு புக்லாம் கிடையாது. அவங்க சொல்றதை அவங்க கேட்பாங்க. கேட்டுட்டு அதுதான் சிரவணம். அதாவது அங்கதான் கேட்கும் திறன். அதுதான் மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, கேட்கும் திறன் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அவங்க கேட்பாங்க, மனனம் பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிதித்தியாசா அப்படிங்கிறத அவங்களுடைய ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட அந்த ஞானத்தை அவங்க அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து இந்த இது வந்து இந்த 4 நிலையிலையும் அவங்க கடக்கணும். இதுலயும் நிறைய ஜென்மாக்கள் அவங்க எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த யோகங்களை. அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆனா இந்த இடத்துலதான் என்னன்னா இது ராஜயோகம் அப்படின்ற அந்த ஒரு பிறவி எடுக்க வேண்டியது. இந்த ராஜயோகம்ன்றதுதான் மெடிடேஷன் பண்ணணும். இந்த இதுலதான் மெடிடேஷன் பண்ணணும். அது நம்மளுடைய எண்ணங்களை எம்டி பண்ணணும், மனதை எம்டி பண்ணணும், நம்மளுடைய நாடி மண்டல சுத்தி நடக்கும். அங்கதான் தேர்ட் ஐ ஓப்பன்ன்றது இந்த ராஜயோகத்துலதான் நடக்கும். இங்கதான் புத்தருக்கும் தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி நம்ம மகாபாரதத்துல நிறைய அந்த சண்டையெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? அதுக்கு சஞ்சயனுக்கு கிருஷ்ணரு ஆக்டிவேட் பண்ணி அவருடைய எனர்ஜியை கொடுத்து தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ணி மகாபாரதத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் திருதராஷ்டிரனுக்கு அந்த தேர்ட் ஐ மூலமா சஞ்சயன் பார்த்து சொல்றாரு. அதே மாதிரி ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வால்மீகி இந்த இடத்துலதான் ராமாயணம்ன்றத அவரு எழுதினாரு. இதுக்கப்புறமா அடுத்த நிலைக்கு நம்ம போறோம். ஞான யோகம். இதுலயும் எத்தனை பிறவி எடுக்கணும்? இதுல கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குங்களா தியானம் பண்றதுக்கு. இதுலயும் அவங்க எத்தனை பிரிவு எடுக்கிறாங்க, சோல் தான் டிசைட் பண்ணும். அடுத்தது மூவ் ஆன் ஆகுது. அடுத்தது வந்து ஞான யோகம் 2வது பார்ட்டுக்கு போகுது. இதுல வந்து ஞான யோகத்துல 2வது பார்ட்ல என்ன சொல்றோம்?
அப்போ இந்த 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 ஞானயோகம் 2வது பார்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ராமாயணம் படிக்க மாட்டாங்க, மகாபாரதம் படிக்க மாட்டாங்க, உபன்யாசம் கேட்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா கிருஷ்ணர் சொல்றதையும் ஜீசஸ் சொல்றதையும் புத்தர் சொல்றதையும் அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. இங்கேயும் சிரவணம் நல்லா கேட்பாங்க, அதை வந்து மனப்பாடம் பண்ணுவாங்க, மனநம் நிதித்தியாச அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே எல்லாத்தையும் அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸும் இதுல நடக்குது. இதுலயும் அவங்க என்னன்னா நிறைய 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 அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா பிறவி எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு அந்த அந்த சோலுக்கு தான் தெரியும். இதுக்கு அப்புறம்தான் கர்மயோகம் செகண்ட் பார்ட்டுக்கு வர்றாங்க. இந்த செகண்ட் பார்ட்டு தான் எந்த பௌதிகமான எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒன்லி மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் வேலை. இப்ப பத்ரிஜி மெடிடேஷன் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க, அது இந்த யோகம் கடைசி அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து கடைசியான பிறவி. இந்த யோகத்துல வந்து இவங்க நிறைய கத்துக்கணும். என்னன்னா இதுலயும் இவன் என்ன சொல்றாங்கன்னா மெடிடேஷன் மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும். மற்ற அவங்களுக்கு வந்து உங்களுடைய எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்து தாடை மூலயமா பாருங்க உங்களுக்கு இந்த ஞானத்தை நான் கொடுக்குறேன் கையை பிடிச்சி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனா அந்த வேலை மட்டும்தான் நம்ம செய்யணும். அதாவது கிருஷ்ணர் அங்க தடை கொடுத்து சஞ்சயனுக்கு கொடுத்தாரு, நம்மளும் அப்படி பண்ணணும்னா பண்ணக்கூடாது. குரு சொல்றதான் கேட்கணும், குரு செய்யறத கேட்க கூடாது. இப்ப பாபா வந்து ஒரு நிறைய சாப்பாடு செய்யறாங்க, கொதிக்குது, அதுல கையை விடுறாருன்னு நம்ம போய் விட முடியுமா? அவரு எனர்ஜி, அவர் வற்றா இருப்பு, அவருடைய எனர்ஜி இன்னைக்கு 100 கொடுத்தாருன்னா அவருக்கு 200 சக்க, அவரு எனர்ஜி 200 அவரால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு வற்றா இருப்பா இருக்கும் அவங்க கிட்ட. ஞானமும் வற்றா இருப்பு, எனர்ஜியும் வற்றா இருப்பு, அட்சய பாத்திரம் மாதிரி அவங்களாம். அதனால நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது. வெறும் அவங்களுக்கு ஞானத்தை மட்டும் தான் கொடுக்கணும். இதுதான் கடைசி பிறவி அப்படிங்கிறதுனா இந்த யோகங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒரே பிறவியில இந்த இந்த கடைசி பிறவியை ஆக்குனது நிலரப்பா என்ற அந்த மாஸ்டர். யோகங்கள்லாம் தெரிஞ்சு இதை கடைசி பிறவியா மாத்தினார். சிலர் வந்து நிறைய 2-3 யோகங்களை கூட ஒன்னா சேர்ந்து அதை கூட அவங்க கன்வெர்ட் ஆகி வரலாம். இதுதான் நான் இதுல தெரிஞ்சுக்கினேன். அதனால இந்த இந்த புத்தகத்தின் மூலமா நான் என்ன தெரிஞ்சுன்னா, ஸ்பிரிச்சுவலான புக்குன்னு சொன்னார் இல்லைங்களா, அது நம்மளுடைய ஜென்ம பரம்பரை, சோல் பரம்பரை அப்படின்னு நான் என்னுடைய பரம்பரையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பௌதிகமா பரம்பரைன்னா அப்பா தாத்தா நம்ம முன்னால 7 பரம்பரைன்னு சொல்றாங்கல்ல, அது இல்லாம இந்த பரம்பரையை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கினேன். அப்புறமா அடுத்ததும் எனக்கு இன்னும் நிறைய புக்கு படிக்கணும். ஏன்னா இந்த புக்குங்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய கத்துக்கணும்ல, எனக்கு தெரியாததெல்லாம் கத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை தானே எழுதியிருக்காங்க, அவங்களுடைய தியானத்தின் மூலமா கிடைச்ச. அதனால அடுத்ததுக்கு நான் மூவ் ஆன் ஆனேன். அப்ப என்னன்னா அவேர்னஸ், ஓஷோடைய அவேர்னஸ் புக்கை படிச்சேன். அதுல வந்து என்ன சொல்ற, ஏன் அவேர்னஸா இருக்கணும், அவேர்னஸ்ல இருக்கிறதுனால என்னென்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா குட்டி குட்டி கதைகள் மூலமா நிறைய எப்பவுமே நம்ம அவேர்னஸ்ல இருக்கணும். எந்த வேலை செய்தாலும், என்ன படிச்சாலும், என்ன சாப்பிட்டாலும், என்ன தூங்கினாலும், யார்கிட்ட எங்க பேசினாலும் எல்லா நேரத்திலயும் நம்ம அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் அழகா அந்த புக்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நல்லவனா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, கெட்டவனா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. நம்ம வந்து அவேர்னஸ்ல இருந்தாவே நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுன்னா அந்த பழக்கத்துல இருந்து நான் மாறணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் அவேர்னஸ்ல இருந்தாவே நல்ல பழக்கம் தான் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே நேச்சர் எப்பவுமே அவேர்னஸ்ல தான் இருக்கு, நம்மளும் எப்பவுமே அவேர்னஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத அழகா இந்த புக்ல சொல்லியிருக்காரு. நேச்சர், அதாவது அதுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றாரு, ஒரு மனுஷன் அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துட்டு அவன் வரும்போது அந்த மரங்கள்லாம் பயப்படும். அதே மாதிரிதான் பறவைகளும் அனிமலும். அதனால இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த புக்ல சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்தது இதை நான் கத்துக்கிட்டேன். அடுத்தது நான் இன்னும் புக்குங்களை இன்னும் நிறைய எனக்கு நாலேஜ் வேணும் அப்படின்ற அடுத்த புக்குக்கு போறேன். சேத்து மாஸ்டர் என்ற அந்த புக்குக்கு நான் போறேன். சேத்து மாஸ்டர் என்ற அந்த புக்ல என்ன, சேத்து ஞானத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவரு எப்படி நம்ம ஐன்ஸ்டைன் ஒரு சயின்டிஸ்டோ அது மாதிரி சேத்து மாஸ்டரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். அவர் வந்து மேலுலகத்து பூர்ணாத்மா. அவருக்கு கிடைச்ச இந்த அனுபவத்தை புத்தகமா பூமியில நம்ம பப்ளிஷ் அதை வந்து புத்தகமா வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக பூமியில இறங்கி வந்து ஜெயின் ராபர்ட் என்ற தம்பதிகளுடைய பர்மிஷனோட அவங்க டெலிபதி மூலமா கான்சியஸா அவர் உள்ள என்ட்ரி ஆகி ஜெயின் லேடிக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் ராபர்ட் டைப் பண்ணி இந்த ப்ராசஸ் 20 வருஷமா நடந்தது.
அதாவது 1965 இருந்து 1985 வரலும் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. அவர் என்ன, இந்த உலகம் மட்டும் இல்ல, நிறைய உலகங்கள்லாம் இருக்கு. அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, ஆன்மீக சாஸ்திரம்னா என்ன, அதுக்கப்புறமா என்ன, நீங்க வந்து ஏன் உங்க உடல்நிலை கூடிய காரணம், நீங்க விஷசக்தி எடுக்கணும், ஏன் உங்களால எடுக்க முடியல, அப்புறம் வந்து உங்க குணங்களையும் எண்ணங்களையும் மாத்திக்கணும், உங்களுடைய புத்தியையும் எல்லாம் மாத்திக்கணும். இன்னும் கேட்டா நம்ம ஆன்மீக சத்தியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் இங்க கத்துக் கொடுக்கதான் வந்திருக்காங்க, நீங்க எல்லார்கிட்டையும் நீங்க கத்துக்கணும். இன்னும் என்ன, இப்போ இது மெயினா என்ன சொல்றாருன்னா, 7 பாடியை பத்தி ரொம்ப அழகா டீட்டெயிலா எனக்கு தெரிஞ்சிச்சு இதுல. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும், 7 பாடிஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஸ்வமய கோஷம், நிர்வாணமய கோஷம். இது 7 உடலை இருக்கு இல்லைங்களா. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பௌதிக வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், நிறைய நம்ம உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் நமக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய 4வது உடலான மென்டல் பாடி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத சேத்து மாஸ்டர் சொல்றாரு. ஏன்னா அந்த 4வது பாடியில ஞானம், அஞ்ஞானம், உலகளாய ஆசைகள், நம்பிக்கைகள் இதெல்லாம் அங்க நிறைய அந்த 4வது பாடியில இருக்குதான். அதனால என்ன ஆகுது, நிறைய அந்த தடைகள் நிறைய அந்த 4வது மென்டல் பாடியில இருக்குதான். இந்த தடைகள் நிறைய இருக்கிறதுனால எதிர்மறை உணர்வுகள் 3வது பாடியில தெரியுதாம். அந்த எதிர்மறை உணர்வுகளால அந்த அது வந்து அங்க 2வது பாடிக்குள்ள என்ட்ரி ஆகுது. அப்ப என்ன ஆகுதா, எமோஷனல் பாடிக்குள்ள அந்த எதிர்மறை உணர்வுகள் போய் அவங்களுக்கு தெரியுது. அதனால என்ன ஆகுது, அதுக்கப்புறமா அந்த எதிர்மறை உணர்வு இருக்கிறதுனால 2வது பாடிக்குள்ள அது ரியாக்ஷன் கொடுக்குது, அதுக்குள்ள என்ட்ரி ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்தி, அதாவது எத்தரிக் பாடியில இருக்க சக்தி முழுதும் ஆட்டோமேட்டிக்கா அது சக் பண்ணிக்குது. அப்ப எனர்ஜி இல்லைன்னா நம்ம எப்படி நம்ம பௌதிக வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கும். அதனால நமக்கு நோய் வரும், நம்ம பௌதிக வாழ்க்கையும் சரியா நம்ம பண்ண முடியாது, ஃபேமிலியும் சஃபர் ஆகும். அதனால அவர் என்ன பண்ணாரு, முதல்ல அந்த முதல்ல நீங்க எதை சரி பண்ணணும்னா, அந்த 4th பாடியான மென்டல் பாடியை தான் நீங்க சரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மெடிடேஷன் பண்ணணும், ஹாஸ்டல் பிரமிடு, ஹாஸ்டல் மாஸ்டரு, அப்புறம் யூனிவர்ஸ் எனர்ஜி, ஞானம் இதெல்லாம் கொண்டு நீங்க தியானத்துல உட்காரும் போது, அதாவது ஹாஸ்டல் பிரமிடுன்னு சொல்றாரு. ஹாஸ்டல் பிரமிடுன்னா கோல்டன் பிரமிடு, டைமண்ட் பிரமிடு, சால்ட் பிரமிடு, மகா பிரமிடு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்ணிட்டு நீங்க உட்காருங்க. உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சூட்சுமமா அந்த அதாவது அஞ்ஞானம் என்று அறியாமை அந்த இடத்துல உங்களுக்கு சூட்சுமமா ஆபரேஷன் நடக்கும். சூட்சும மாஸ்டர் மூலயமா உங்களுடைய எனர்ஜி இன்னும் மற்ற எல்லா சூட்சும உலகத்துல உள்ள எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு நார்மலா ஆயிடும். அப்போ உங்களுடைய பௌதிக வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற நல்ல மெசேஜ் அதுல நான் கத்துக்கினேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து மிலரப்பா அப்படின்னும் போது அவரை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மிலரப்பா புக்கை வாங்கி படிச்சேன். நான் ஒரே ஜென்மாலேயே அவருடைய பிறவிய ஒரே ஜென்மாலேயே பிறவி இல்லாம ஆக்கிட்டாரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து திபெத்தின் சிறந்த யோகி மிலரப்பா. சீடன் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மிலரப்பா, குரு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மிலரப்பா. எல்லா சித்திகளையும் சக்திகளையும் சாதிக்க பிறந்தவர் தான் மிலரப்பா. ஆதாரமே இல்லாம இமைமேலில் வாழ்ந்த யோகி மிலரப்பா. ஒருவித அதாவது தந்திர எந்திர யோகத்துல இருந்தவரு அந்த சித்திகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு பவித்திரமான சித்திகளை அடைபெற்ற யோகி. அதனாலதான் அவர் வந்து ஒரே ஜென்மால அவரால காத்துலயும் பறக்க முடியும், நீர்லயும் மிதக்க முடியும், எல்லா சித்திகளும் பெற்றவர் தானே. ஆனா அதெல்லாம் அது தவறு, உண்மை கிடையாது, இதை நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத குரு மார்பா கிட்ட இருந்த அவரு எல்லா ஞானத்தையும் ஒரே பிரிவிலேயே அவர் வந்து முடிச்சுக்கிட்டாரு அப்படின்றத ஞானம் எனக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா என்னன்னா, சுவாமி ராமா, சரி இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம சித்திகள் அதுலலாம் நமக்கு நிறைய பேர் எல்லாம் நீங்க வாங்க உங்களுக்கு இதை நடத்தி கொடுக்குறேன் அப்படி அதெல்லாம் போகக்கூடாதுன்ற ஞானம் இவங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதாவது ஒரு யோகியின் சுயசரிதம் அதை போய் படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இத அடிக்கடி பத்ரிஜி மேடையில சொல்லுவாரு, எல்லாரும் இந்த புத்தகத்தை படிங்க, அதாவது ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகின்ற புத்தகத்தை நீங்க வாங்கி படிங்கன்னு சொன்னார். அதனால அதுல என்ன இருக்கு அவர் ஒரு ஆர்வம், அதை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த புத்தகத்தை எழுதினது யோகானந்த பரமஹம்சர். இதுல என்ன சொல்றாருன்னா, அவர் எப்பேற்பட்ட ஆன்மீக குருக்கள் எல்லாம் அவர் சந்திச்சிருக்கிறாரு.
அப்புறம் அவங்க கையில இருந்து எவ்வளவு ஞானம்லாம் அவர் பெற்றிருக்கிறாரு. அவருடைய குரு மூலயமா யுக்தேஸ்வரபுரி குரு மூலமா நிறைய ஞானங்கள்லாம் அவர் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும், முக்கியமா அவங்க அந்த குருக்கள் பற்றி அவங்களுடைய சிறப்புகள் எல்லாம் பற்றி அவங்க எந்த மாதிரி சிறப்புகள்லாம் பெற்றிருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் அதுல ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. முக்கியமா மகாவதார் பாபாஜியை பத்தி தான் இந்த புத்தகத்தின் மூலமா வெளிவந்தது. இந்த புத்தகத்தின் மூலமா மகாவதார் பாபாஜி எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் பாபா என்ற படத்தை எடுத்தாங்க. அது மூலியமா தான் மகாவதார் பாபாஜியை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது. அவர் ஒரு பெரிய இன்னும் அவரோட உடலோட இருக்காரு. அவர் உடல் அப்படியே கோல்டன் பாடியோட இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுலதான் அவர் பிறந்தாரு அப்படிங்கிறத இந்த புத்தகத்து மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மெயினா மகாதர் பாபாஜியுடைய சிஷ்யர் லகிரி மகாசாயர் வந்து அவர் ஒரு கிரேட் மாஸ்டர், அவர் பெரிய ஞானி. ஆனா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஆசை இருந்துதான் கோல்டன் வீட்டுல வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்ததுனால அவருக்கு பிறவி இருக்குது அப்படின்ற எல்லாருக்கும் தீட்சை கொடுக்கும் போது ஒரு எல்லா சிஷ்யர்களுக்கும் சொன்னாரு, ஆசை இருந்தா பிறவி இருக்கும் அப்படிங்கிறத லகிரி மகா சாஹிப் சொன்னார். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பர்மிஷன் இல்லாம நம்மள போட்டோ கூட எடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து போட்டோ எடுக்கணும்ட்டு எடுத்திருக்காங்க. ஆனா எல்லா போட்டோவும் இருக்கும், லகிரி மகா சாஹிப் போட்டோ மட்டும் அதுல விழாது. அப்புறம் அவருடைய பர்மிஷனோட தான் அந்த போட்டோவே வெளியில வந்தது. அதுக்கு முன்னால அவர் போட்டோ யாருக்குமே தெரியாது. அப்புறம் யோகானந்த பரமஹம்சர் கடைசி மூச்சியை கூட பத்மாசனத்திலேயே இருந்து அவருடைய கடைசி மூச்சையும் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. அந்த பத்மாசன நிலையிலேயே 20 நாள் வெளியில இருந்தது அவருடைய பாடி. ஒரு ஸ்மெல்லு கூட இல்லையா. அவர் வந்து இது என்னன்னா, இது ஏன் அவருக்கு ஸ்மெல் இல்லைன்னா, அவருடைய எனர்ஜி, அவருடைய ஞானம், அதுதான் அந்த நிலைக்கு நம்ம வரணும் அப்படிங்கறதுதான் எனக்கு ரொம்ப அது இன்ஸ்பயர். அது படிக்கும் போது அவ்வளோ ஆர்வம் இருந்தது எனக்கு. 21வது நாள்தான் அவர் சமாதிய ஆக்குனாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது என்னன்னா, எனக்கு ஒண்ணுதான், ஒரு ஐயா என்ற என்ன பத்திரிகை சொல்லியிருக்காங்க எல்லா புக்கையும் நீங்க படிக்கணும்ன்ற. ஐயா என்ற ஒருத்தர் வந்து ஒரு புக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த ஐயா என்ற புக்கை நான் படிச்சேன். படிக்கும்போது என்ன எனக்கு தோணுச்சுன்னா, அவர் என்ன சொல்றேன்னா, தியானத்தை விடு ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்படி என்னடா இது, ஞானமே இல்லாம எப்படி ஞானம் கிடைக்கும் அப்படின்ட்டு சரி அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க நிறைய பேரு, ரொம்ப எமோஷனல். எனக்கு ஏன் இதுல நடக்குது, எல்லாருக்கும் எனக்கு மட்டும் தான் நடக்குது, அவங்களுக்கு எல்லாம் நடக்கல. நிறைய அவங்களுக்கு உள்ள ஓட்டங்கள் நிறைய இருக்கும். அவங்களுடைய எமோஷனல் பாடி அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா இருந்திருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு மெடிடேஷன்ல உட்கார்ந்தா கண்ணை மூட மாட்டாங்க, கண்ணு திறந்துதான் இருக்கும், அவங்க உட்கார முடியாது. அதுக்காக அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு, அவங்களுக்கு ஒரு விளக்கம், அவங்களை உட்கார வச்சு அன்பா அவங்களுக்கு சொல்லணும், ஒரு விளக்கத்தை கொடுத்து அப்படி அவங்க நிறைய இந்த உள்ளுக்குள்ள அந்த தாட்டு ஓடிட்டே இருக்கு, எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்ற. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து தாட்டுக்கும் அவங்க வந்து அவங்களுடைய தாட்டு எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் இவங்களுடைய உணர்வும் அப்படி இருக்கும் அப்படிங்கறது முதல்ல அந்த தாட்டை நிறுத்துறதுக்காக அவருக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி அவர் கொடுத்து அவரை உட்கார வச்சு அவருக்கு அவரு அதுக்காக தியானம் பண்றது தப்பு, பண்றது தப்புன்னு சொல்ல வரல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அது அவங்களுக்கு தேவை கவுன்சிலிங் தான். அப்ப அந்த ஞானம் நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க தியானம் பண்ணுவாங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. ரொம்ப எமோஷனல் இருந்தா யாரும் உட்காரவே மாட்டாங்க. ரொம்ப நிறைய பேசுறவங்க கூட அந்த தியானத்துல அவங்களால உட்கார முடியாது, கண்ணு கூட கண்ணை மூடவே முடியாது. அதே நான் இந்த இடத்துல நானு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது என்னன்னா, அடுத்த லெவலுக்கு நான் சுவாமி ராமான்ற புக்கை நான் படிச்சேன். ஏன்னா அவர் இமாலயா மாஸ்டர் புக்கு படிக்கணும்னு சொன்னார். சுவாமி ராமா புக்கு என்னன்னா, அவருடைய குரு வந்து சுவாமி ராம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது எனக்கு கொடுத்துருங்க, நான் என் கூட தான் அவர் வரணும். ஏன்னா அவங்க சொல்றாங்க, எனக்கே 45 வயசு ஆகுது, என் ஹஸ்பண்டுக்கு 60 வயசு ஆகுது, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு. சரி பிறந்தா தரேன். அதுக்கப்புறமா அவரு பிறந்த பிறகு அவர் போய் அங்க இருந்து அவர் சுவாமி ராமாவை இன்வைட் பண்ணிட்டு போயிட்டு அவர் இமாலயால ஃபுல்லா அவர் எல்லா
எல்லாமே மந்திரம் தந்திரம் அரசியல் மாதிரி எல்லாத்துலயும் ஒரு பார்த்திருக்காரு. எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறத இந்த ஞானத்தோட ஒரு தியானம் பண்ணி ஞான நிலைக்கு அடைஞ்சாரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது என்னன்னா அதாவது யுகங்களை பத்தி சித்தாயனத்துல யுகங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க. யுகங்கள் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏதாவதுன்னா இந்த யுகங்கள் வந்து திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களை நான் ஏற்கனவே நான் பத்திரிச்சு கூட தான் நான் படிச்சிருக்கேன். என்னன்னா அவர் என்ன சொன்னாரு, நான் என்ன நினைச்சேன்னா ஒரு ஒரு முதல்ல திரேதாயுகத்துல ஒரு அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை, திரேதாயுகத்துல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டம், துவாபர யுகத்துல பங்காளி சண்டை, கலியுகத்துல எல்லாமே நமக்குள்ள அப்படிங்கிற ஞானத்தை பத்ரிஜி ஏற்கனவே கொடுத்தாரு. அப்படின்னா என்ன, நீ வந்து நல்லதா பேசுனீன்னா அதுதான் தேவர்கள், நீ வந்து கோவம் பயம் அந்த மாதிரி நிறைய அன்வான்ட் அதாவது தேவையில்லாததெல்லாம் நீ பேசணும்னா அதுதான் அசுரர். அப்ப எல்லாமே உனக்குள்ளதான் இருக்குது. அப்படி அதே மாதிரி எல்லா உலகமும் உனக்குள்ளதான் இருக்குது. அதுக்கப்புறம் பங்காளிகளும் உனக்குள்ளதான் இருக்காங்க. அப்படின்னா பங்காளிகள் என்ன, ஈகோ, கம்ப்ளைண்ட், ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அது எல்லாமே நமக்கு ஒரு பங்காளிக தான். அதனால இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்கிறாரு. பட் நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும்னா சீதாயனத்துல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவர் வந்து 2012லயே பத்ரிஜி என்ன சொன்னாரு, கலியுகம் முடிஞ்சிச்சுன்னு தான் சொன்னாரு. இப்ப இந்த சீதாயன புக்ல பார்க்கும்போது என்ன எனக்கு தோணுதுன்னா, என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கலியுகம் முடிஞ்சிட்டு இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல துவாபர யுகத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிருக்கோம். அப்ப இந்த துவாபர யுகத்துக்கு இருந்து நம்ம மேல நம்ம ஷிஃப்ட் ஆகி போகணும்னா நிறைய நம்ம ஹோம்ஒர்க் பண்ண வேண்டும். இதுலதான் நிறைய டெஸ்டிங், ஈகோ, அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, நம்ம சோல் மைண்ட்ல இருக்கணும். நமக்கு வந்து நம்ம அதனால நம்ம உள்ளுணர்வு நல்லா நம்மளை கைட் பண்ணும், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத. ஏன்னா எந்தையும் சிம்பத்திக்குள்ள மாடக்கூடாது, நம்ம வந்து அவேர்னஸ்ல இருக்கணும், கான்சியஸா இருக்கணும், சோல் கான்சியஸ்ல இருக்கணும், நிறைய எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. நம்ம சிம்பதி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதுல இருந்து நம்ம இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் நம்ம துவாபர யுகத்துல இருந்து நம்ம திரேதாயுகத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆக முடியும். அங்க இருந்து அப்படியே அதே மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய திரேதாயுகம் நம்ம சத்தியலோகத்துக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அப்புறமா என்னன்னா சீதா ராமாயணமும் சீதா மகாபாரதமும் ஒரு கதையா தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இது எனக்கு என்ன எனக்கு தோணுச்சுன்னா, ராமாயணம் அப்படிங்கிறது சாட்சாத் அந்த 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 அதாவது பரமாத்மா தான், அதாவது அந்த ராமரும் சீத்தையும் அங்க மேல் உலகத்துல இருந்து வந்தாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க வந்து நம்ம கடவுளால நம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீயும் நானும் ஒண்ணுதான், நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நான் கத்து கொடுக்கதான் நான் வந்திருக்கேன், எல்லாரும் கத்துக்கோங்க, யாருமே உயர்ந்தவங்க இல்லை தாழ்ந்தவங்க இல்லை, அதாவது யாருமே நல்லவங்க இல்லை நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் இல்லை, எல்லாமே ஆத்மாதான், நம்ம இங்க கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், நீங்க அறியாமையில இருக்கிறதுனால நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கத்தான் நான் இந்த பூமியில நான் பிறவி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சீதா மாதவங்கள மேல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு நடிக்க தானே வந்திருக்கோம். அப்ப ராவணன் என்ற அந்த கேரக்டர் அவர் எடுத்து நடத்துறாரு, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு நடத்துறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே நம்ம கத்துக்கணும், எல்லா வேலையும் நம்ம கத்துக்கணும். நம்ம வந்து ஏன்னா பின்னால நமக்கு நிறைய பூமியினுடைய சுழற்சியில நமக்கு நிறைய அதாவது மாற்றங்கள் நிறைய நடக்கிறதுனால நமக்கு சாப்பாடுக்கெல்லாம் கூட பிரச்சனைகள் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க வயல்ல கூட விழுந்து எப்படி நம்ம வந்து அறுவடை பண்ணணும் அப்படி அதையெல்லாம் கத்துக்கணும். நம்ம பெண்கள் வந்து நிறைய பாடம் நிறைய கத்துக்கணும், கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து என்னன்னா
நெகட்டிவ் ரோல் பண்றாங்கன்றதுக்காக ராவணன் கெட்டவன் கிடையாது, அவனும் நல்லவன். யாருக்கும் சாபம் கொடுக்க ரைட்ஸ் கிடையாது. எல்லாரும் எல்லாரும் அன்பும் கருணையோட தான் இருக்கணும், கிராட்டிடியூடோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல சொன்னாங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான், யாரும் எனிமி கிடையாது இந்த இடத்துல அப்படிங்கிறது தான் இதுல. அது அவங்க அந்த ரோல் பிளே பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சிச்சு. நான் இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கினேன்னா, நான் யாரு, நான் எங்க இருந்து வந்தேன், எதுக்காக வந்தேன் அப்படின்ற எல்லா ஞானமும் எனக்கு. நான் வந்து பூர்ணாத்மா, நான் ஆத்மாவா இருந்து என்னுடைய மூல ஆத்மால இருந்து பிரம்மாத்மாவா நான் வந்திருக்கேன். பிரம்மாத்மால இருந்து விஸ்வாத்மாவா, விஸ்வாத்மால வந்து மகாத்மா, மகாத்மால இருந்து பூர்ணாத்மாவா, பூர்ணாத்மால இருந்து ஆத்மாவா நான் இங்க வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்? இந்த பூமியில கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து எல்லாருக்கும் நானும் கத்துக்கணும், நான் கத்துக்கிட்ட எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூமியில பிறவி எடுத்திருக்கேன் அப்படின்ற ஞானம் எனக்கு இருக்கு. நான் இங்க கத்துக்கும் போது மேல் உலகத்திலிருந்து கூட கீழே இறங்கி வந்து நமக்கு சூட்சுமமா நமக்கு ஞானம் கொடுப்பாங்க. மேலேயும் அதாவது கம்மியா ஞானம் உள்ளவங்க கூட கீழே இறங்கி வந்து நமக்குள்ள இருந்தும் நிறைய கத்துப்பாங்க. நாம வந்து ஆக்சிடென்டா இந்த பூமியில பிறக்கல அப்படின்ற ஞானம் எனக்கு வந்தது. ஆனா கடைசியா ஒன்றே ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காசியில வந்து பத்ரிஜி கூட 3 நாள் யக்னம் நடந்தது. அந்த இடத்துல அவர் ஸ்டேஜ்ல சொன்ன இந்த மெசேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்னன்னா, ஒருத்தர் வந்து காலேஜ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அரசர்கிட்ட போயிட்டு ஃபண்டு கேட்கறதுக்காக போயிருக்கிறாரு. அரசரே, நான் காலேஜ் கட்டணும், எனக்கு ஒரு ஃபண்டு கொடுங்க. அப்படியா, ஃபண்டா வேணும், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு இந்த ஷூவை தூக்கி வீசி எறிஞ்சிட்டாரு. அது அவர் வந்து அவமானம் இருந்தது அவருக்கு. அந்த அவமானம் நினைக்காத, அது அவமானத்தை மூலதனமா நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவருடைய சோல் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சு அந்த ஷூவை எடுத்துக்கிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா வெளியில போயிட்டு அந்த ஷூவை ஏலம் விட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இது உள்ள ஏன் இன்னும் வெளியில ஒரே சத்தமா இருக்கு ராஜா சொல்றாரு. அப்போ ஒரு காவலாளி அனுப்புறாரு. அங்க ஏலத்தை பாக்குறாரு. ராஜா கிட்ட சொல்றாரு, ராஜா நீங்க தூக்கி அடிச்ச ஷூவை அங்க ஏலம் போகுது ராஜா அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன, ஐயோ எவ்வளவு போகுது பாரு அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து இல்ல ரொம்ப கம்மியா போகுது. ஐயோ 50 லட்சத்தை கொடுத்து அனுப்புறாரு. போய் அந்த ஷூவை, அது ஒரு பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம், போய் அவர் என்ன சொல்லி ஏலம் விடுறாரு, நான் வந்து அதாவது காலேஜ் கட்டுறதுக்காக நான் ராஜா கிட்ட கேட்டேன், ராஜா ஷூ கொடுத்தாரு, அதுதான் நான் உங்களுக்கு ஏலம் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஏலம் விட்டுட்டு இருக்காரு. இதை வந்து அவர் ராஜாக்கு தெரிஞ்சிச்சு, 50 லட்சத்தை கொடுக்குறாரு, அந்த ஷூவை வாங்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் உள்ள வர்றாரு. ராஜா என்ன நீ மறுபடியும் வந்திருக்க? இல்ல ராஜா, நீங்க எப்ப இன்னொரு ஷூவை போடுவீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்போ என்னத்துக்கு கேட்கிறேன், இல்ல நீங்க கொடுத்த பணம் எனக்கு பாதி காலேஜ் தான் கட்ட முடிஞ்சது, மீதி காலேஜை கட்டணும், அதுக்கு நீங்க எப்போ அந்த இன்னொரு ஷூவை தூக்கி போடுவீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ உடனே அவனுடைய அந்த மன உறுதியும், அவன் என்ன நினைச்சான்னு அதை அவன் சாதிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துக்காக அவர் என்ன பண்ணாரு, அவரே முன்னிருந்து அந்த காலேஜை கட்டி கொடுத்தாரு. அதுதான் இப்ப காசியில இருக்கிற பனாரஸ் காலேஜ் அப்படிங்கிறது. அதாவது நம்ம வந்து மானம் மதுரம் அவமானம் மதுரம் பத்திரிச்சு சொல்றாங்க. நம்ம மானமா இருந்தார், அவமானமா இருந்தார், மூலதனமா நம்ம இருக்கும்போது நம்ம டெஸ்டினியை நம்ம கண்டிப்பா நம்ம அடைவோம் அப்படிங்கிறத நான் இந்த மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதை தான், எனக்கு அவ்வளோ ரொம்ப மேடையில எல்லாம் நிறைய பேசுனது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை தான் உங்க கையில நான் ஷேர் பண்ணிட்டேன். அதனால நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்த அனைவருக்கும் என் ஆத்மார்த்தமான என் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். கோமதி மேடம் நிறைய எடுத்துக்கிட்டேன்னா என்னன்னு தெரியல, சாரி. நமஸ்காரம் மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம்.